இன்னைக்கு அம்மா உங்களுக்கு நரைமுடியை தடுத்து தலைமுடியை நீண்ட அடர்த்தியாக வளர்வதற்கும் சரும நிறத்தை அதிகரித்து சருமம் தங்கம் போல ஜொலிப்பதற்கும் மூலிகை வல்லாரைக்கீரை பொடி செஞ்சு காட்டுறேன்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அம்மா கேட்டிருக்கீங்க, எங்களால செய்ய முடியல, நாங்கள் ஆஃபீஸ் போகிறோம், அதனால நீங்கள் சேல் பண்ணுறீங்க. அம்மா நான் சேல் பண்ணுறேன், வாட்ஸ்அப் நம்பர் தரேன், மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும் வல்லாரைக்கீரை. இந்த வல்லாரைக்கீரையை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும், நல்ல இம்யூனிட்டி பவரும் நம்மளுக்கு அதிகரிக்கும். இந்த வல்லாரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் இதிலேருந்து காம்பை ஆஞ்சு போட்டுக்கணும். காம்பு ஃபுல்லாக நம்ம ஆஞ்சாச்சு. இப்போ இந்த வல்லாரைக்கீரையை நம்ம ஒரு சுத்தமான துணியில் இதை எடுத்து போட்டுக்கிடுவோம். இப்போ இந்த வல்லாரைக்கீரையப்போ நம்ம ரூம்புடைய டெம்பரேச்சரில் ஒரு ஓரமாக நிழல்ல வச்சிடணும். வச்சோம்னா அது நல்லா ஒரு 2 நாளைக்கு வச்சோம்னா அப்படியே நல்லா காஞ்சி வரும். காஞ்சோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ரூம்புடைய டெம்பரேச்சரில் வச்சுருந்தோம், நல்லா காஞ்சிருச்சு, நல்லா முறுமுறுன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். முடியாச்சு. இதை உங்களுக்கு பவுடராக்கி கொண்டு வரேன். வல்லாரைக்கீரையை நம்ம பவுடராக்கியாச்சு. ஜல்லடையில் இதை போட்டுக்கிறோம். இதை நம்ம சளிச்சுக்கிறணும். இப்போ வல்லாரைக்கீரை நல்லா சளிச்சாச்சு, நல்லா நைஸாக இருக்குது. மக்கானா ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது, நல்ல வெயிட்டை நம்ம குறைக்கக்கூடியது. அதனால் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த மக்கானா. இந்த மக்கானா நம்ம ஒரு கப்பு எடுத்துக்கிடுவோம். ஒரு கப்பு மக்கானா போட்டுக்கிடுவோம். அதாவது தாமரைப்பொடி நம்ம மீடியத்தில் வச்சு நல்லா கொஞ்சம் இதை வறுத்துக்கிடணும். தாமரைப்பொடியை லைட்டாக வறுத்தாச்சு. இதை பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். ஒரு கப்பு நான் தாமரைப்பொடி எடுத்துருந்தேன். அதே கப்பில் அரை கப்பு நம்ம பாதாம் எடுத்துக்கிடுவோம். பாதாமில் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது, நல்லா மசில்ஸுகளுக்கு நல்லா டைட் கொடுக்கக்கூடியது. அதனால் அரை கப்பு பாதாம் எடுத்துக்கிடுவோம். இப்போ அதே கடாயில் நம்ம அரை கப்பு பாதாம் போட்டுக்கிடுவோம். 2 நிமிஷத்துக்கு கடாயோடைய சூட்டில் நல்லா வறுத்துக்கிடுவோம். இதையும் நம்ம பிளேட்டில் அள்ளி வச்சுக்கிடுவோம். அரை கப்பு முந்திரி பருப்பு எடுத்துக்கிடுவோம். அரை கப்பு முந்திரி பருப்பை கடாயில் போட்டுக்கிடுவோம். இதையும் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு கடாயோடைய சூட்டில் வறுத்துக்கிடுவோம். இப்போ முந்திரியையும் நம்ம வறுத்தாச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அரை கப்பு நம்ம உப்புக்கல்லை எடுத்துக்கிறோம். இந்த உப்புக்கல்லையிலேயும்ப்பா நம்மளுக்கு அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம உப்புக்கல்லை போட்டுக்குவோம். இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கடாயோடைய சூட்டில் வறுத்தெடுத்துக்குவோம். இப்போ ஒரு துண்டு சுக்கு போட்டுக்கிடுவோம். ஒரு 5 பீஸு ஏலக்காய் போட்டுக்கிடுவோம். நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இதையும் இதில் சேர்த்து வறுத்துக்கிடுவோம். பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம நிலக்கடலை பருப்பு எடுத்துருக்கோம். நிலக்கடலை பருப்புலேயும் அதிகமான ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் நம்ம அரை கப்பு, எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பில் அரை கப்பு நிலக்கடலை பருப்பு எடுத்துக்கிடுவோம். கடாயில் போட்டுக்கிடுவோம். 2 நிமிஷத்துக்கு இதை வறுத்துக்கிடுவோம். நிலக்கடலை பருப்பையும் வறுத்தாச்சு. இதை எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூனு எள்ளு போட்டுக்கிடுவோம். இதையும் லைட்டாக வறுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாம் வறுத்தாச்சு. இதை பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம நட்ஸை ஃபுல்லாக நல்லா வறுத்து வச்சுருக்கோம். நல்லாவும் ஆறிடுச்சு. இப்போ நம்ம நட்ஸுகளை இந்த ஜாரில் போட்டுக்கிடுவோம். ஏற்கனவே நம்ம வல்லாரைக்கீரையுடைய பொடி ஆக்கியிருக்கோம், அதே ஜார்லேயே போட்டுக்கிடுவோம். இப்போ இதை பவுடராக்கி கொண்டு வரேன். நட்ஸை ஃபுல்லாக அடிச்சாச்சு. தொலி எடுத்துட்டேன். தொலி எடுத்தாச்சு. மீதி இருக்கிறத நம்ம ஜாரில் போட்டுக்கிறோம். வறுத்து வச்சுருந்த எள்ளும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இது கொஞ்சம் இருக்கட்டும், அடிச்சு கொண்டு வரேன். பனை வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த பனை வெல்லம் ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இந்த பனை வெல்லத்தை ஒரு கப்பு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். பனை வெல்லத்தையும் பவுடராக்கிடுவோம். மிக்ஸி மூடி போட்டு பவுடராக்கி கொண்டு வரேன். பனை வெல்லத்தை நம்ம மிக்சியில் பவுடராக்கியாச்சு. இந்த மாதிரி இருக்குது. நம்ம அடித்து வச்சுருந்த நட்ஸுகள் இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். அடித்து வச்சுருந்த வல்லாரைக்கீரையுடைய பொடி இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ எல்லா நட்ஸும் போட்டுட்டோம். பனங்கற்கண்டு போட்டிருக்கோம். வல்லாரைக்கீரையுடைய பொடி பவுட்ரு போட்டிருக்கோம்.
இப்போ இதை வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை திருப்பி ஜாரில் போட்டுக்கணும். அதாவது நைஸாக இல்லை, பரபரன்னு இருக்குது. நம்ம வந்து இதை வந்து நல்லா நைஸாக அடிக்கணும். மூடி போட்டுக்குருவோம். நல்லா இது நைஸாக அடிக்கணும். நடிச்சு கொண்டு வர நல்லா நைஸாக அடித்தாச்சு. அவ்வளோதான்ப்பா, ஹை ப்ரோட்டீன் வல்லாரை கீரை பொடி ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு இனிப்பாகவும் இருக்கும். ஒரு அந்த கசப்புத்தன்மையெல்லாம் இருக்காது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பால் ஊற்றுறேன், சூடுபால். இந்த ஸ்பூன் இருந்தால் 2 ஸ்பூன் போடுங்க. நல்லா கொஞ்சம் பெரிய ஸ்பூன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து வல்லாரை கீரை பால் ரெடி பண்ணியாச்சு. ஏற்கனவே அம்மா வந்துப்பா கொஞ்சம் எள்ளு எடுத்து வச்சுருந்தேன். வறுத்த எள்ளு கொஞ்சம் இருக்குது. வல்லாரை கீரை பொடியை வந்து இதில் போட்டுக்கிறோம். வந்து அம்மா வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். இந்த நெய்யை வந்து லைட்டாக ஓமாக சூடு பண்ணியிருக்கேன். இந்த நெய்யை வந்து நம்ம வந்து இதில் விட்டுக்குருவோம். அப்படியே நல்லா இதில் இதை வந்து அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சிருவோம். வல்லாரைக்கீரையிலப்பா அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இதை சரி செய்யும். வல்லாரைக்கீரையில் அதிகமான கால்சியம் சத்தும் கிடைக்கிது. இந்த வல்லாரைக்கீரை பொடிப்பா நாம் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். இது பெரியவங்களுக்கும் நல்ல வர வர கொஞ்சம் ஞாபக சக்தி கம்மியாகும். இந்த பொடியை நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். நெய்யை விட்டு கொடுத்தோம்னாக்க இந்த உருண்டை பிடிக்க வந்துடும். வளரும் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி உருண்டை செஞ்சு நம்ம கொடுக்கலாம். வல்லாரைக்கீரைனாவே கொஞ்சம் லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும். ஆனால் அந்த கசப்புத்தன்மை எடுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்காண்டி இந்த பொடியை நம்ம தயார் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம அந்த பனை வெல்லம் எல்லாம் நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, கரெக்டாக இருக்குது. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வந்து என் பேத்தி இப்போ இவங்க வந்து நம்ம பாட்டி தயார் பண்ணதை வந்து பேத்தி வந்து டேஸ்ட் பார்க்க போகிறாங்க. இந்த வல்லாரைக்கீரையோடைய பொடியை வாங்கிக்கோ, நல்லா சாப்பிட்றேன். இந்தா ஓகே. இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சும்மா அந்த இதை எடுத்து இது லைட்டாக இந்த மாதிரி வயசு பிள்ளைகளுக்கு இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொடுத்தோம்னா அது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 5 வயசு 6 வயசு அப்படி பிள்ளைகளுக்கு நம்ம இந்த மாதிரி நம்ம நெய் விட்டு நம்ம வந்து உருண்டை பிடிச்சி கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சத்தும் கிடைக்கும், நல்லா எனர்ஜியும் கிடைக்கும், நல்லா ஹெல்தியாகவும் இருக்கும். ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். படிக்கும் பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. எந்த ஒரு கசப்புத்தன்மையும் எந்த ஒரு இது இல்லை. அம்மா வந்து பனங்கற்கண்டு போட்டிருக்கேன். அதாவது மீடியமான இதில் இருக்குது. உங்களுக்கு பாலில் தேவைப்பட்டால் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் பனை வெல்லம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.